நம்ம வந்து இப்போ முந்தால் பாசிப்பருப்பு வச்சு பட்டர் வச்சோம். நம்ம வந்து முந்தால் பட்டர் ஒயிட் டால் வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். இது ராஜஸ்தானி ரெசிபி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க அது செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பு வந்து ஒரு 200 பாசி பருப்பு எடுத்துருக்கிறேன். கொத்தமல்லி, பட்டர், கொஞ்சம் பாதாம், வெங்காயம், இது வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய் தான் நிறையா வேணும். இதுக்கு காரம் வந்து பச்சை மிளகாய், வெங்காயம், ஜீரகம், இவ்வளோ தான். இதை வச்சு நம்ம வந்து ஒரு அழகான இதை வந்து நம்ம வந்து ஒரு டேஸ்டியாக ராஜஸ்தானி முந்தால் ரெசிபி ஒன்று செஞ்சு பார்ப்போம். வாங்க வந்து இப்போ முந்தால் பட்டர் சில்லி கிரேவி பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த இதை வந்து நான் முந்தால் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வேக வைக்கக்கூடாது, க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான கிரேவி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க, கொஞ்சம் தாராளமாகவே ஆயில் போட்டுக்கோங்க. அதில் வந்து வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் தோல் உரிக்காத இது நல்லா கழுவிட்டு தோல் உரிக்காத வெள்ளைப்பூண்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். அது நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிடுவோம். இந்த இதையே கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா வதக்கிடுவோம். இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். அவ்வளோதான். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இதை வந்து நம்ம வந்து இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம். இதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கணும். இப்போ நான் அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுட்டு அதில் வந்து நான் 50 கிராம் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதி போடுறேன். இப்போது இந்த இதில் வந்து இது தாளிப்புக்கு வந்து ஜீரகம், இந்த பட்டர் நல்லா உருகிடுச்சு. இந்த ஜீரகமும் இதில் இதாகிக்கிறட்டும். இதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம், இது வந்து பச்சை மிளகா தான் இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ராஜஸ்தானி இதில் வந்து இந்த காரம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பச்சை மிளகா போட்டு நல்லா செய்வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கலர் பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகான கலராக இருக்கும். இது நல்லா இதாகிக்கிறட்டும். ஜீரகமும் இதாகிட்டோம். பொரிஞ்ச உடனே நல்லா வந்து பொரிஞ்சிச்சு. இதில் நம்ம வந்து வேக வைக்கல, ஊற வச்சுருந்த பாசி பருப்பை போட்டுக்கிடுவோம். இந்த பாசி பருப்பு நல்லா இந்த பட்டர்லேயே வந்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்குவோம். இது வந்து தண்ணியெலாம் ஊற்றி வேகவே வைக்கக்கூடாது, இந்த எண்ணெயிலே தான் இதாக்கணும். அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சுக்கிறணும். இந்த பட்டர்லேயே நல்லா வந்து வேகட்டும். இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும், இந்த எண்ணெயிலே இருக்கட்டும். நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்து முந்தால் வந்து இந்த பட்டர்லேயே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயமும் பச்சை மிளகா வெள்ளைப்பூண்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த கிரேவியை இதில் போட்டுடணும். இதுக்கு எந்த ஒரு தண்ணியுமே ஊற்றக்கூடாது. இதே தான் அந்த பட்டர் கொஞ்சம் வேணும்னா நம்ம கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா இது பண்ணிடணும். அதுலேயே அந்த பருப்பு வந்து நல்லா வெந்துடும், தண்ணியே ஊற்றக்கூடாது. ரொம்ப அடுப்பை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுருவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம். இது நல்லா வதங்கி இருக்கணும்லையே, நல்லா வதங்கணும். இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுருணும். பாருங்கள், நம்ம சிம்லேயே வச்சு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த இதில் வந்து ஒரு இதுக்காக 2 பெரிய நல்ல ஒரு பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா சும்மா போட்டுக்குவோம், அழகுக்காக போடுறதுக்காக. இந்த இதில் அந்த பட்டரை நம்ம திருப்பி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பட்டரையும் இதில் போட்டுறேன். கொஞ்சம் நல்லா அந்த பட்டரில் இன்னும் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா இது வந்த உடனே நம்ம கொஞ்சோண்டு தயிர் மட்டும் இதில் ஊற்றணும். அவ்வளோதான்.
வேறு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரிச்சாக இருக்கும். இது வந்து கட்டாயம் ராஜஸ்தானில் வந்து இந்த சப்பாத்தி இந்த இதுக்கு வந்து கட்டாயம் வைப்பாங்க. பாருங்கள், நல்லா வந்து வெந்து அந்த ஆயில் ஃபுல்லாக வெளியில் வந்துடுச்சு நம்ம போட்ட பட்டர். அவ்வளோதான். இந்த இதில் வந்து கொஞ்சம் தயிர், ரொம்ப கெட்டியாலாம் இருக்க வேண்டியதுனா, பிடிக்காத தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த தயிரோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். ஆனால் எப்பயுமே இது வந்து ஃபுல்லாக சிம்மில் தான் இருக்கணும். இந்த பருப்பு வந்து ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. பாசிப்பருப்பு நல்லா கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நம்ம வந்து இது கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வச்சுருவோம். நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சு இந்த பருப்பு கூட வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இந்த இது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் பாதாம் சீவி வச்சுருக்கேன், அது மேலாப்பில் கொஞ்சம் ராயலாக அப்படி போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இவ்வளோதான் ஃபினிஷ். முந்தால் பட்டர் சில்லி கிரேவி நம்ம பண்ணியாச்சு. இதை நீங்களும் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம், ரொம்ப ஹெல்த்தாகவும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள். பாருங்கள், முந்தால் பட்டர் சில்லி கிரேவி பண்ணியிருக்கோம். இந்த முந்தால் பட்டர் சில்லி கிரேவி வந்து ராஜஸ்தானி ரெசிபி. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ, பாய்.